நேரடி போய் கேட்கும்போது நாங்க பிஸியா இருக்கோம், அன்னைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க சொல்லிட்டு எங்களை தள்ளி வச்சுட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் எங்களுக்கு தடங்களா போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்ப ஓட்டு வணக்கம். இன்னைக்கு நான் மீடியா மூலமா என்ன பொதுமக்களுக்கு சொல்ல போறேன்னா, நான் நாமினேஷன் பண்ண நாளிலிருந்து இந்த தேனி தொகுதியில எனக்கு எந்தமான ஒரு அங்கீகாரமும், என்னோட அங்கீகாரம் எனக்கு கொடுக்கறதுக்கே கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ கட்சி ஆஃபீஸை நான் ஓப்பன் பண்ணேன். இதுக்கு 100 மீட்டர்லயே நீங்க வச்சிருக்கீங்க கட்சி ஆஃபீஸ், இதுக்கு நான் அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிலே பண்ணாங்க. செகண்ட் என்னோட கேன்வாஸ்ல ஆட்டோக்காரங்களை மடக்கி நீங்க பண்ணக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, யாரு நீங்க அப்படின்ட்டு அதர்ஸ் கட்சிக்காரங்க தடை கட்டிருக்காங்க. போலீஸும் அதுக்கு சப்போர்ட் ஆயிருக்காங்க. மூணாவது எல்லா கட்சிக்காரங்களுக்கும், இப்போ டிஎம்கே, ஏஎம்எம்கே அண்ட் ஏடிஎம்கே எல்லாத்துக்கும் ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மூலமா அவங்க சீக்கிரமா மூவ் பண்ணிடுறாங்க. சுயாட்சியா நிக்கிறவங்களுக்கு சுயாட்சியா நிக்கிறவங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம நேரடி போய் கேட்கும்போது நாங்க பிஸியா இருக்கோம், அன்னைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க சொல்லிட்டு எங்களை தள்ளி வச்சுட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் எங்களுக்கு தடங்களா போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்ப ஓட்டுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சுயாட்சியா நிக்கிறவங்க விட்டுருங்க, நாங்க எங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு டிஎம்கேல இருந்து சரி, ஏடிஎம்கேல இருந்து சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்தும் சரி, என்ன பண்றாங்க, ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நாளையில இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நேர்மையா நின்னு பாருங்க. எல்லாரும் காசு கொடுத்து ஜெயிக்கிறது எல்லாரும் பண்ணிடலாம். ஆனா நேர்மையா நின்னு ஜெயிச்சதானே ஒரு இது. எல்லா காசு கொடுத்து கொண்டுலாம் காசு கொடுத்து இது பண்ணிட்டு எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. எங்களை மாதிரி சுயாட்சியா நின்னு நேர்மையா நின்னு ஜெயிக்க பாருங்க. இல்லைன்னா நான் உண்மையிலேயே கமிஷன் ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதான் போறேன். நானும் எல்லாத்தையும் வந்த நாளிலிருந்து என்ன கேன்வாஸ் பண்ண விடல, மக்களை சந்திக்க விடல, பர்மிஷன் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. வண்டி அதர்ஸ் கட்சிக்காரங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 30 வண்டி 40 வண்டி கொடுத்திருக்காங்க. எனக்கு வெறும் 3 வண்டி கொடுக்கறதுக்கு 10 நாளா தள்ளி வச்சாங்க. ஏன் எனக்கு 3 வண்டி பர்மிஷன் சொன்னா, நீங்க சுயாட்சியா நிக்கிறவங்களுக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட இது சம்பந்தமா நேரடியாக கம்ப்ளைண்ட் தெரியுங்களா? நாளைக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் சார். என்ன காரணம்? சுயேட்சைகளும் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, வாக்கு சேகரிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற அனுமதி உங்களுக்கு ஏன் மறுக்கப்படுது? இல்ல சார், சுயாட்சியா நிக்கிறவங்களுக்கு யாருக்கும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன். நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சுயாட்சியா நிக்கிறவங்க நடந்துட்டு இருக்கு. நாங்களும் அதுக்கு மூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் தடங்கல் பண்றாங்க? என்ன காரணம்? இல்ல, ஆக்சுவலா ஸ்வேதா ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் பாத்தீங்கன்னா இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு நல்லா ஸ்பீடா ஒர்க் ஆகுது. அது மத்த எங்களை மாதிரி சுயேட்சை கொடுத்த அந்த ஆப் யாருக்குமே ஒர்க் ஆகல. அப்போ ஒவ்வொரு விஷயம் பெர்மிஷனுக்கு நான் நேரடியா போய் நிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நேரடியா போய் நிற்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வாங்க நான் பிஸியா இருக்கான், இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுவாங்க, நாளைக்கு வாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டிலே பண்ணிட்டே இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு இவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணி இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அது போக நாங்கள் லாஸ்டா கொடி கொண்டு வந்துருந்தோம். அதுக்கு ப்ராப்பரா இது சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ணி நேற்று ஃபுல்லா இருந்தா அது அவங்க கொடுத்த இது எங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்தாச்சு. நேற்று போய் பில்லும் சப்மிட் பண்ணியாச்சு. நேற்று ஃபுல்லா காக்க வச்சு எங்க கொடி நாங்கள் கொடுக்கவே இல்லை. மறுபடியும் இன்னைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. இப்படி ஒவ்வொரு இதுவும் அதே மாதிரி நேற்று ஆட்டோ பிரச்சாரத்துக்கு போயிருந்துருக்கு. கம்பத்துல ஆட்டோவை மடக்கிருக்காங்க. மடக்கிட்டு பிட் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அனுமதி வாங்கி ஆட்டோ அனுப்புறோம். கொடுக்கக்கூடாதுன்னு லோக்கல் போலீஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி இது இந்த நம்ம கட்சி ஆபீஸ் 200 மீட்டருக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கு. அதுக்கு உள்ள எல்லாம் இல்லை. அளந்தும் பார்த்துட்டு நாங்களும் அளந்து பார்த்துட்டு அவங்களும் அளந்து பார்த்துட்டாங்க. நேற்று அளக்க வரைக்கும் யாருமே அளக்க வரல. ஆனா நேற்று ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. கட்சி ஆபீஸ் பெர்மிஷன் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க.